ஹாய் ஹலோ டைம் வந்து 5:05 அண்ட் குட் ஈவினிங் January 1, 2025. ஸோ ஹேர் கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த 5:05 மேட்ருக்கு வந்து என்னென்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி நம்ம ஒர்க்கெலாம் எப்படி பண்ண போகிறோம், பொது புக்கு எப்படி படிக்க போகிறோம். ஸ்டீஃபன் கிங் நாவல் வந்து ரொம்ப பெரிய புக் வேறு எடுத்திருக்கேன், அது நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓகே, அது கூட படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ட்ராமா தாட்டு வேறு ஏதாச்சும் ஒரு தாட்டை வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அது என்ன தாட்டு தெரியல. தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து உட்காந்துன்னு இருக்கேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயத்தில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன், அது எல்லாமே தவிர்க்கணும். புது புக்கு ஒன்று ஆரம்பிப்பேன் நான் நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. லாங்கர் வீடியோஸ் போடுவோம். அந்த ஒப்பீனியன் வீடியோ, அந்த ப்ளூரிபஸ் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். லாங்கர் வீடியோ ப்ளூரிபஸ் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸு ஸ்கெடியூல் போஸ்டிங் பண்ணிடுவோம். அது யூஸ் பண்ணலாம், நாளைக்கு கூட பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அது இப்போ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டீஃபன் கிங்குடைய புக்கு நம்ம படிப்போம். ஓஎம்இ பண்ணேன், நல்லா தான் இருக்கு. ஸோ இது சார்ஜ் போட்டுருவோமா நம்ம? இது சார்ஜ் பாயிண்ட் இல்லை. இது நம்ம இது நம்ம போட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிறைய சேவ் பண்ணலாம். இந்த முடிவு எடுத்துகிற பைசாலாம் ஓகே. இதுவும் போட்டுரும். தாமஸ் பெயினை நம்ம சார்ஜ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வரேன். நிமிடம் தானே கத்துறது. இது வந்து நம்ம லேட்டராக கொஞ்ச நேரம் கழிச்சு சார்ஜ் போடுவோம். ஓகே, அது பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறது, இந்த டே நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. புக் ரீடிங் வந்து நம்ம பண்ணிடலாம் நல்லாவே, அது மாற்று கருத்து கிடையாது. ஒரு பெஸ்ட்டு சூப்பரான ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்டீஃபன் கிங் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மீனிங் என்னென்னு நம்மளுக்கு தெரில. அது என்ன ஏதுன்னு நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம அது கொஞ்சம் என்ன இது பார்ப்போம். அது எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம அதே ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் பெஸ்ட்டு. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான். அதாவது அந்த லித்தியம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் கிங்குடைய இந்த ஐடி புக் இருக்குல்ல, அந்த ஐடி புக் வந்து படிச்சிருப்பேன்ல, அதில் வந்து ஒரு சில வார்த்தைகளோட மீனிங் தெரியாது. ஆனால் நான் அது வந்து ஒரு ஃபோல் அப்படியே விட்டுருப்பேன். இதுக்கு இந்த மாதிரி மீனிங் இருக்கும் அப்படின்னு ஒரு
ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்குது. அந்த ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரீடிங் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போது வேகுன்னு ஒரு மீனிங் இருக்கும். வேகான ஒரு தாட். ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம படிக்கும்போது புரிஞ்சிடும். ஆனால் டேரெக்டான மீனிங் என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து அந்த டேரெக்டான மீனிங் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை எல்லாமே தினமும் படிக்கிற மாதிரி பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப எப்போத்துலேருந்தோ இந்த பிளான் போட்டிருக்கேன். இந்த இதுலேருந்து ரொம்ப ரொம்ப பின்னாடியிலேருந்து சேலம் லாட் படிக்கும்போது அந்த பிளான் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த சேலம் லாட் அந்த அப்போ படித்தேன். அதை அப்போ போட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே போட்டேன். அந்த வேலி பாய்ஸ்னு ஒரு நாவல் இருக்கும். அதுலேயும் நான் இதுதான் போட்டேன். நிறைய இது படிக்கும்போது இதுதான் போட்டேன் நான். முன்னாடி ஒரு நான் ஃபிக்ஷன் படித்தேன். செம்பாக்கம் ஏரியாவில் இருக்கும்போது அப்போவும் இதே மாதிரி தான் போட்டிருந்தேன். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது அப்படியே போயிடுச்சு. அப்படியே விட்டு போச்சு. ஆனால் இனிமேட்டுக்கு அது போகிறது வந்து நல்லதில்லை. ஏன்னா அந்த அதில் வர வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பீட்டேட்டிவாக வருது. இந்த நாவல்லையும் வருது, வேறு ஒரு சில நாவல்லையும் வருது, நான் ஃபிக்ஷன்லையும் வருது, ஆர்டிக்கலில் வருது, ட்விட்டர்லேயும் அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் ரிப்பீட்டேட்டிவாக வருது. அது நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம மைண்டில் வந்து ஒரு மெமரி மாதிரி செட் பண்ணி மார்க் பண்ணிடணும். இது இந்த வார்த்தைக்கு மீனிங் இதுதான், இதுக்கு இப்படி ஒரு பொருள், இதுக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு எப்படி இப்படிலாம் உதவும். ஓகேவா? கிளாரிட்டியான ஸ்பீச்சுக்கு எப்படி உதவும். அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்மளோட ரீடிங் வந்து இன்னும் ஸ்பீடாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபோக்கஸோட. ஸோ இதுதான் மேட்ரு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ஓகே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். யூடியூப்புக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம். அது ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சேன். அது அனிமேல் நாளைக்கு தான் போடணும். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டை ஒன்று போடணும். அவ்வளோதான். டொக்குன்னு சவுண்டு கேட்குது. நேற்று எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா மழை பெஞ்சுது. ஓகே, இப்போ வந்து என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அந்த ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த லாங்குவேஜ் லேர்னிங் பற்றி நான் கொஞ்சம் காலையில் மறுபடியும் சர்ச் பண்ணோம். இது தினமும் நம்ம எடுத்து நம்ம பண்ணோம். நம்ம ஒரு 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 இடத்துல வந்து நிற்கணும். ஓகேவா? ஓகே, ஒரு இடத்துல வந்து நிற்கணும். அவ்வளோதான் மேட்ரு. இந்த லாங்குவேஜ் லேர்னிங் வந்து அப்புறம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது ஒன்று. வாக்கிங் போவோம். ஜான்வரி ஃபஸ்ட் வீக்கே மோஸ்ட்லி போயிடுவேன். அதில் மாற்றம் கற்றுறது கிடையாது. ஆனால் நம்ம ப்ராப்பராக ஒரு மாடல் செட் பண்ணாமல் போகக்கூடாது. அந்த டிக்ஷனரி லேர்னிங், வார்த்தைகள் அது ஒன்று, லாங்குவேஜ் லேர்னிங், நியூ புக், எதுவாக இருந்தாலும் நம்ம நாவலில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல ஒரு பேஜஸ் படிச்சிடணும். 20 பேஜஸ் மினிமம். அதுக்கப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணி போய்ட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. அண்டு இதில் எல்லாமே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஃபோக்கஸ் இல்லை, ட்ராமா வருது. அவ்வளோதானே, அதை தூக்கி போட்டுரும்.
ஆமாம் இதுக்குள்ளே போட்டேன் சும்மா தான். ஸோ ஓகே கைஸ் பாய். டைம் வந்து 5:16 அண்ட் குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். அண்ட் இது வந்து ஆக்சுவலி இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு சன்செட்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தேன். வெளியில் போயிருந்துருக்கலாம். ஓகே அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான் இருக்கும், அது சரியாக பண்ண மாட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணணும், அப்போ தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஓகே பாய். டைம் வந்து 5:16. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock நான் வந்து இந்த யூடியூப் லாங்கர் வீடியோஸ், அப்போ ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ஒரு சில ரிப்ளை ஸ்டாக்ஸு, அது எல்லாமே நான் பண்ணி முடிச்சிருக்கணும். இன்ஸ்டாகிராம் லாங்கர் வீடியோ இல்லை யூடியூப் லாங்கர் வீடியோஸ், யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரிப்ளை வீடியோ, ரீல்ஸ் வந்து போட்டுருவேன். நான் அது மேட்ரு கிடையாது. லாங்கர் வீடியோ போட்டாலே அது ரீல்ஸாக போட்டுருவேன். இன்ஸ்டாகிராம் ரிப்ளை வீடியோ, அதுக்கப்புறம் நாலாவது வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் லாங்கர் வீடியோ, யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரிப்ளை வீடியோ. நாலாவது வந்து அது பேர் என்ன, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் 2 லாங்கர் வீடியோஸ் போடுவேன்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். நாலாவது வந்து அந்த பேர் என்ன, நாலாவது ஒன்று. ஓகே 3 லாங்கர் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோஸ், இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை ரீல்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிக்ஷனரி. ஓகே அதனாலும் மணி 6 o'clock பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே பாய். அப்புறம் மூவி ஒப்பீனியன், இந்த பேர் என்ன, ப்ளூரிவர்ஸ் சீசன் ஃபினாலே. ஓகே பாய். அது கூட பண்ணலாமா, அது கொஞ்சம் ப்ராப்பராக பேசலான்னு கூட இருந்தேன். ஸோ எப்படி பண்ணலாம். ஸோ ஓகே நான் இது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன்.